அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி நம்ம TDA 2030 அதனுடைய ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் டயக்ராம் ஒரு சகோதரர் கேட்டிருந்தார். இந்த வீடியோவில் அதான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த சர்க்யூட் டயக்ராம், TDA 2030 ஐசியினுடைய சர்க்யூட் டயக்ராம். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம் இதில் வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முதல்ல வச்சுக்கோங்க. 5 பின் ஐசி, அதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் இது. இப்போ இதை தான் நம்ம ஒரு டாட் போர்டில் அசம்பிள் பண்ண போகிறோம். இது சர்க்யூட் டயக்ராம். நம்ம டாட் போர்டில் அசம்பிள் பண்ணும்போது அந்த ட்ராக் சைடில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அந்த நம்ம டாட் போர்டில் இந்த ஐசியினுடைய பின்னு 1 2 3 4 5 இந்த ஐசி பின்னு இதை மவுண்ட் பண்ண பிறகு ட்ராக் இந்த மாதிரி அமைச்சு நம்ம காம்பனண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து சிம்பிளாக வந்துடும். TDA 2030 ஐசி இதில் இந்த லெக் வந்து இந்த மாதிரி இருக்கும். 1 கீழே 2 மேலே 3 4 5 இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதை நாம் வந்து டாட் போர்டு பிசிபியில் இந்த மாதிரி மவுண்ட் பண்ணுறது முடியாது. அந்த ஒரு பின் வந்து தடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கிறோம். ஒரு கட்டிங் பிளேட்டை மாதிரி ஸ்ட்ரைட்டாக மடிச்சுக்கிட்டு இதில் முதல் பின்னு, 2வது 3வது 4வது 5வது இந்த 2வது 4வது பின்னை மட்டும் இந்த மாதிரி மேலே தூக்கிக்கிறோம். இந்த 1 3 5 இதை மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு இந்த பிசிபியில் கரெக்டாக மவுண்ட் ஆகும். இதில் இந்த 0 பிசிபியுடைய சைஸு 3க்கு 2. இதை வந்து கரெக்டாக 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி சென்டரில் இந்த இடத்துல பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு 4 டாட்டு, இந்த பக்கம் ஒரு 4 டாட் இருக்கிற மாதிரி இந்த ஐசி அந்த இடத்துல நான் மவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு 1வது பின் கீழே 3 5 இருக்கும், மேலே 2 4 இருக்கும். இந்த ட்ராக்கில் உள்ளபடி முதல் பின்னில் இன்புட் கெப்பாசிட்டர் 10 மைக்ரோஃபாரட், பாசிட்டிவ் இந்த பக்கம் வரணும், நெகட்டிவ் இந்த பக்கம் வரணும். அதிலிருந்து இந்த 1வது பின்னிலேருந்து ஒரு 100K ரெசிஸ்டர், திருப்பி அங்கேருந்து ஒரு 100K ரெசிஸ்டர் கிரவுண்ட் ஆகணும். ஸோ இந்த அவுட்டரில் உள்ள இந்த கோடு கிரவுண்டாக வச்சுக்கிறோம். 3வது பின் கிரவுண்ட் ஆகணும், அதை இங்கே கிரவுண்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த ட்ராக் மட்டும் நம்ம பண்ண போகிறோம். இப்போ முதல் பின்னிலேருந்து இந்த கெப்பாசிட்டர், அதிலேருந்து அப்படியே ஒரு 100K ரெசிஸ்டர், அதிலேருந்து இன்னொரு 100K ரெசிஸ்டர். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த கெப்பாசிட்டர் பாசிட்டிவ், அதுலேருந்து 100K, அதுலேருந்து 100K இங்கே வரைக்கும் போயிருக்கோம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து இந்த பக்கம் ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், நெகட்டிவ் சைடை இந்த பக்கம் வச்சு இந்த மாதிரி பிரிட்ஜ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வந்து இன்புட் கொடுப்போம். ஸோ இது ஒன்றாவது ட்ராக் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. சர்க்யூட் படி 1வது பின்லேருந்து இந்த கெப்பாசிட்டர் இந்த 100K இந்த 100K முடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 100K இங்கே கொண்டு போகணும் 5வது பின்னுக்கு. 5வது பின் தான் பாசிட்டிவ் சப்ளை கொடுக்குற இடம், அது அப்புறம் பண்ணுவோம். இப்போ 2வது பின்லேருந்து ஒரு 4K7 ரெசிஸ்டர், இங்கே ஒரு 10 மைக்ரோஃபாரட், இங்கே 22 மைக்ரோஃபாரட்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம 2வது பின்னை இந்த 4K7ம் இந்த கெப்பாசிட்டரும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ட்ராக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 2வது பின்லேருந்து இப்படி கொண்டு வந்து இங்கேருந்து இப்போ இந்த ஜங்ஷன்லேருந்து நம்ம இங்கே ஒரு ட்ராக் கொண்டு வருவோம். அதை ஜம்பர் அது போகிற மாதிரி இந்த ரெசிஸ்டர் ரெட்டில் போட்டுருக்கிறது பிசிபியில் அந்த சைடில் வரும். ஸோ 2வது பின்லேருந்து கொண்டு வந்து இந்த ட்ராக்கில் இந்த ரெசிஸ்டர் அந்த பக்கம் இருந்து போட்டு இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ண போகிறோம். இந்த சர்க்யூட் டயக்ராம் முதல்ல காமிக்கும் போது இங்கே அந்த வேல்யூ மிஸ் ஆகிருந்துச்சு. இங்கே 10 மைக்ரோஃபாரட் இதில் ஜாயின் பண்ண போகிறோம். 2வது பின்லேருந்து 4K7 ரெசிஸ்டர், அதற்கப்புறம் ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இங்கே வந்து இப்போ இதெல்லாம் கிரவுண்ட் லைன். இங்கே இது இந்த ஓரத்தில் வந்து இந்த 3வது பின்னு கிரவுண்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த 2வது பின்னில் ட்ராக் படி பார்த்தீங்கன்னா 2வது பின்னிலேருந்து ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் இங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ இதே 2வது பின்னிலேருந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து 4வது பின்னுக்கு வரணும். பாருங்கள், 2வது பின்னிலேருந்து 4வது பின்னுக்கு 150K ரெசிஸ்டர், அது இப்போ இந்த இடத்துல வரணும். அதற்கிடையில் நமக்கு 3வது பின்னில் இதுவும் 1வது பின்னில் ஏற்கனவே இங்கே இந்த ட்ராக் இங்கே கொண்டு வர வேண்டியிருக்கு, அது மிச்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் அடுத்து பண்ணுவோம். இப்போ 3வது பின்னில் இங்கே ஒரு டயோடு 3லேருந்து அதாவது 4வதுலேருந்து 3, திருப்பி 4வதுலேருந்து 5க்கு 2 டயோடு இங்கே ஜாயின் பண்ணணும். அது இப்போ
ஃபினிஷ் பண்ணிடுவோம். ரெண்டாவது பின்லேருந்து ஒரு 150K 150K ரெசிஸ்டர் இங்கே மவுண்ட் பண்ணி அதை அப்படியே 4வது பின்னில் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த 4வது பின்லேருந்து ஒரு டயோடு 3வது பின்னுக்கு போகுது. இந்த டயோடு அதே மாதிரி அந்த 4வது பின்லேருந்து இந்த பக்கம் 5வது பின்னுக்கு ஒரு டயோடு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த டயோடையும் இந்த 5வது பின்னை அடுத்து கனெக்ட் பண்ணணும். இப்போது நமக்கு இந்த 1 2 3 4வது பின், இந்த 4வது பின் வரதில் இதுதான் நமக்கு ஸ்பீக்கர் அவுட்டு. இப்போ இங்கேருந்து இந்த ட்ராக் படி பார்த்திங்கன்னா 4வது பின்லேருந்து ஒரு 0.1 கெப்பாசிட்டரும் ஒரு 2.2 ஓம் ரெசிஸ்டரும் கிரவுண்ட் ஆகணும். இப்போ இந்த கனெக்ஷன் முடிச்சுட்டு அதே 4வது பின்லேருந்து 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டி எடுத்து ஸ்பீக்கருக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் முடிச்சுருவோம். அடுத்து இந்த 1வது பின்னில் 100K கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ஒரு 100K ரெசிஸ்டர் இந்த 5வது பின்னுக்கு வரணும். முதல்ல இதை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த 0.1 இதெல்லாம் இங்கே பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், 100K 1வது பின்னில் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 100K 5th பின்னுக்கு வர்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இதுதான் அந்த ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஸ்பேஸில் ஒரு 100K ரெசிஸ்டர் இந்த டயோடுக்கிட்ட இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம் இங்கே சால்டர் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் வராது. அதனால் முதல்ல நம்ம இந்த ரெசிஸ்டரை 100K ரெசிஸ்டர் இங்கே கொண்டு வந்து வச்சுக்குவோம். இந்த 1வது பின்லேருந்து இங்கே ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ஒரு 100K ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த 5வது பின்னில் பாசிட்டிவ் கொடுக்குற இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த கனெக்ஷன் இது முடிச்சுட்டு இப்போ 4வது பின்னில் 0.1 கெப்பாசிட்டரும் ஒரு 2.2 ஓம் கிரவுண்ட் ஆகணும். அதில் இப்போ இது 4வது பின்னு. இந்த 4வது பின்லேருந்து இது 0.1 104ன்னு இருக்கும். 100 kpf அப்படின்னு சொல்லுவோம், அல்லது 0.1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணி இந்த இடத்துலேருந்து இந்த கிரவுண்டுக்கு இங்கே 2.2 ஓம் ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இது எல்லாத்தையும் கிரவுண்டுக்கு கொண்டு போகிறோம். இப்போது இதே 4வது பின்லேருந்து நம்ம ஸ்பீக்கர் அவுட் எடுக்கணும். இப்போ அந்த ஸ்பீக்கர் அவுட் எடுக்கிறதுக்கு இந்த 4வது பின்லேருந்து இந்த 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் எடுக்கணும். ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஒரு ஆம்பிளிஃபையர். இன்னொரு ஆம்பிளிஃபையர் இந்த இடத்துல நம்ம அசம்பிள் பண்ணிட்டோம்னா இதே மாதிரி டிட்டோவாக இப்போ எப்படி பண்ணோமோ அதே மாதிரி டிட்டோவாக இந்த இடத்துல ஒரு ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்டீரியோ ஆயிரும். நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். சேம் அந்த சர்க்யூட் மாதிரி அதே மாதிரி டிட்டோவாக அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு செட்டில் கொடுத்து செக் பண்ணிடலாம். ஒரு ஹீட் சிங்க் பிளேட்டில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வயரிங் பண்ணி நம்ம ஏற்கனவே செஞ்ச செட்டில் ஆன் பண்ணி பார்த்துடலாம். அந்த நம்ம அசம்பிள் பண்ணதில் ஸ்பீக்கர் வயர் கொடுத்தாச்சு. இப்போ அந்த செட்டு நம்ம ஆன் பண்ணுறேன். பெரிய வெற்றிகளை கண்டவர். 1980களில் அவர் நடித்த ஹிந்தி படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என பெயர் பெற்றார். இதே மாதிரி அசம்பிள் பண்ணி பாருங்க. இது சர்க்யூட் டயக்ராம். இது ட்ராக் சைடில் உள்ள இந்த ட்ராக்கு. இதில் நான் வரைஞ்சிருக்கிற காம்பவுண்ட்லாம் பிசிபிக்கு அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் நம்ம பார்க்குற சைடில் அந்த ட்ராக் இருக்கும். இதே மாதிரி இந்த ட்ராக் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான காணொளியில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். பாய்.